கேசர் பிஸ்கெட் செய்யலாமா? இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரும்பு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாஃப்ரான் மில்க்னால் கொஞ்சமாக காய்ச்சின பாலும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாஃப்ரானும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறனால இப்படி இருக்குது. இப்போ நம்ம மைதா மாவு வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் ஆட்டா மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கரண்டி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் ஃபேமிலிக்கு அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வந்து செய்யலாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு, அப்போ தான் அது வந்து நல்லா ஃபேமாக வரும். நல்லா சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்க்க சப்பாத்தி மாவு மாதிரி தானே தெரியுது, அது கிடையாது. கேசர் பிஸ்கெட் தான் செய்கிறோம். இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். இதில் வந்து நல்லா பட்டர் வந்து மேலாப்பில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃபேமாக வரும். ஹீரோ என்ட்ரி பார்த்தீங்களா? இப்போது உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். அது நல்லா சாப் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி. இப்போது அது வந்து நல்லா அமுத்திட்டு அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்லலாம் எடுத்து வச்சுக்கலாம். எங்கள்கிட்ட ஹாட்டன்ஸ்லாம் இருந்தனால நாங்கள் இந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை நம்பி செய்யுங்க, இது நல்லா தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து முன்னாடியே செஞ்சுருந்தோம். எங்கள் சித்தி வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக செய்கிறோம். இதோட ரிசல்ட் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். Bye guys, love you all.